வெல்கம் மை சேனல் பிஎம் எஜுகேஷன். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் +1 அண்ட் +2 கிளாஸுக்குரிய காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி முக்கியமான கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் 1 மார்க் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் டீச்சர்ஸும் ப்ரொஜெக்டர்லேயோ இல்லை ஹைடெக் லேப்லேயோ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணியிருக்கோம். ரெகுலராக ஸ்டூடெண்ட் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே அக்கௌண்டன்சியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 5 அதுக்கான சொல்யூஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கடலூர் கபடி அசோசியேஷன் ஃபார் த இயர் ended 31st March 2019. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே நம்ம ஏற்கனவே 4 சம்ஸ் ரெசிப்டன்ட் பேமெண்ட் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸை ரெசிப்டா பேமெண்ட்டா அப்படின்றத நம்ம இங்கே நோட் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே நம்ம ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போஸ்டிங் போட்டுடலாம். 1 by 1 பார்த்துடலாம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 1/4/2018 11,000. இது வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் பாசிட்டிவ் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம அதை ரெசிப்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ், இது வந்து நெகட்டிவ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸில் நெகட்டிவாக வர்றதுனால இதை பேமெண்ட் சைடு நம்ம எடுத்து எழுதுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்டு 5,200, இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் இது பேமெண்ட் சைடு எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இது ஒரு எக்ஸ்பென்சஸ், இதை வந்து பேமெண்ட் சைடு நம்ம எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு, இது வந்து ரெசிப்ட் இல்லையா, அதனால் இந்த 3,000 ரெசிப்ட் சைடு எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 500, இது ஒரு எக்ஸ்பென்சஸ் சொல்கிறதுனால பேமெண்ட் சைடு போஸ்டிங் போட்டுடலாம். நெக்ஸ்ட் அட்மிஷன் ஃபீஸ், இது ஒரு ரெசிப்ட். நெக்ஸ்ட் கொரியர் சார்ஜஸ் 2,000, இது ஒரு பேமெண்ட். நெக்ஸ்ட் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்கிறதுனால இதையும் பேமெண்ட் சைடு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் 250, இது இன்ட்ரெஸ்ட் பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லும்போது பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டாலே அங்கே இது ஒரு பேமெண்ட் சைடு இதை நம்ம போஸ்டிங் போடணும். மிஸ்லேனியஸ் இன்கம், இது ஒரு ரெசிப்ட். அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், இது ஒரு பேமெண்ட். கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், அதாவது இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லும்போது இந்த விஷயத்தை செய்கிறதுக்காக இந்த அசோசியேஷனுக்கு கவர்மெண்ட் வந்து மானியம் மாதிரி கொடுப்பாங்க. மானியம்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து இதை டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த கிராண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரெசிப்ட் பண்ணுறதுனால இது ரெசிப்ட் சைடு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு 2,800, இது டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு ஒரு எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் சைடு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட், இந்த என்டோமெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த அசோசியேஷனுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம், இது ஒரு ரெசிப்ட் சைடே நம்ம போட்டுடலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு 2,000 இருக்குது. இன்சூரன்ஸ் சொல்லிட்டாலே அது ஒரு எக்ஸ்பென்சஸ், அது நம்ம பேமெண்ட் சைடு போஸ்டிங் போட்டுடலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு 5,000, இது ஒரு எக்ஸ்பென்சஸ் சொல்கிறதுனால இது பேமெண்ட் சைடு நம்ம போட்டுடலாம். லாஸ்ட்டாக க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 31/3/2019 1,750 கொடுத்துருக்காங்க, இதுவும் பேமெண்ட் சைடு தான். அப்போது இந்த ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸை எது ரெசிப்ட் எது பேமெண்ட் அப்படின்றத மட்டும் நம்ம நோட் டவுன் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சரும் நமக்கு அங்கே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். இங்கே ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இங்கே ஃபார்மேட் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடு எந்தெந்த ஐட்டம்லாம் வருமோ அதை நம்ம இங்கே போஸ்டிங் போட்டுடலாம். இங்கே ஒரு 6 ஐட்டம்ஸ் ரெசிப்ட் சைடு வரும். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் இன் ஹேண்ட் 11,000, டு டிவிடெண்ட் ரிசீவ்டு 3,000, டு அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு தான் அதுவும், அது ஒரு 4,000. மிஸ்லேனியஸ் இன்கம் கேஷ் ரெசிப்ட், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரிசீவ்டு 12,000, என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட் ஒரு 10,000. இதெல்லாம் ரெசிப்ட் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணுமோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு, இங்கே வந்து பேமெண்ட் சைடு நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம ரீட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஐட்டமும் நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது மைண்டில் நிற்கும். அதனால்
பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க்கில் வந்து பாசிட்டிவ் அமௌண்ட் இல்லை, நெகட்டிவ் அமௌண்ட் போகிறதுனால இந்த 20,000 நம்ம பேமெண்ட் சைடு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பை ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு எக்ஸ்பென்சஸ் 5,200, பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 1,800, by general expenses 500, by courier charges 2,000, by municipal tax 3,000, by interest and bank charges, by upkeep of ground maintain பண்றதுக்கான ஒரு செலவு 550. next by telephone charges 2,800, by insurance premium paid 2,000, by electricity charges paid 5,000. இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் அண்டு கேஷ் பேமெண்ட் ஐட்டம் எல்லாத்தையுமே இங்கே எடுத்து எழுதியாச்சு. ஃபைனலாக க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, கேஷ் இன் ஹேண்ட் 1,850, அதையும் நம்ம பேமெண்ட் சைடு எடுத்து எழுதியாச்சு. இந்த லெஜர் அக்கௌண்ட்டை அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் தான் நம்மளுக்கான ஆன்சர். அது என்னென்னு பார்த்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் சைடு தான் அதிகமாக வருது. பேமெண்ட் சைடு டோட்டல் பார்த்தீங்கன்னா 44,850 வரும். இதே ரெசிப்ட் சைடு 40,350 வருது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் 4,500. அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இது வந்து ரெசிப்ட் சைடு வரதுனால பேங்க் ஓடி, பேங்க் ஓவர் டிராஃப்ட் தான் அமௌண்ட்டு இங்கே ஆன்சராக வந்திருக்கு. அதை நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. டோட்டல் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் வரும், 44,850. அவ்வளோதான் இந்த சம்மு. இதில் மொத்தம் 5 சம்ஸுமே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இந்த 5 சம்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சம் 100% வந்து பப்ளிக்கு எக்ஸ்பெக்டட். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக 5 மார்க் வந்து செக்யூர் பண்ணிடலாம்.